ஒரு ஹைவே இருக்கு, அந்த ஹைவேல ஒரு டனல் இருக்கு. இந்த டனலை தாண்டி தான் எல்லா டிராஃபிக்கும் வெளியில போகும். ஸோ டிராஃபிக்கோட மூவ்மெண்ட் வந்து டனலுக்குள்ள ஸ்லோவா இருந்தது அப்படின்னா நம்ம இன்கமிங் டிராஃபிக்கை வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி தான் அனுப்பணும். எப்பெல்லாம் டனல் ஃப்ரீயா இருக்கோ அப்போ வந்து நம்ம டிராஃபிக்கா நார்மலா உள்ள சென்ட் பண்ணலாம். இந்த கண்ட்ரோலை வந்து நம்ம Node.jsல ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் பேக் ப்ரெஷர். பேக் ப்ரெஷருங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளோ கண்ட்ரோலிங் மெக்கானிசம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் இருக்கு, ஒரு கன்சியூமர் இருக்கு. இந்த ப்ரொடியூசர் வந்து எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து கன்சியூமருக்கு கொடுக்கும். அந்த கன்சியூமர் வந்து அதை கன்சியூம் பண்ணி ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணும். இன்கேஸ் அந்த கன்சியூமரால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஓவர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது தான் நம்ம பேக் ப்ரெஷர் அப்படிங்கிற மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு ஸ்ட்ரீமிங் ஆபரேஷன் பண்றோம். அதுல ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அதுல இருக்க டேட்டாவை எடுத்து இன்னொரு ஃபைல்ல ரைட் பண்றோம். இங்க ரைட்டபிள் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. பட் ரீடபிள் ஸ்ட்ரீம் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா ரீட் பண்ணி அந்த டேட்டா வந்து ரைட்டபிளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா ரைட்டபிளால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேக் ப்ரெஷர் அப்படிங்கிற மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணணும். இந்த பேக் ப்ரெஷர் மெக்கானிசம் ரெண்டு விதமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து மேனுவலா கோட் பண்ணி இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட்டபிள் ஸ்ட்ரீமோட பஃபரை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். எப்ப அந்த பஃபர் வந்து ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் நம்ம ரீட் பண்ண அலோ பண்ணுவோம். அப்படி இல்லைனா ரீட் பண்றதை டெம்பரரியா பாஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணிடுவோம். இன்னொன்று வந்து பைப் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பைப் மெத்தட்ல வந்து நம்ம பாஸ் பண்றது, ரெஸ்யூம் பண்றது, அது ட்ரெயின் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத செக் பண்றது எல்லாமே இன்டர்னலா அந்த பைப் மெத்தடே ஹேண்டில் பண்ணிடும். இந்த பேக் ப்ரெஷர் மெக்கானிசம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா மெமரி யூசேஜ் வந்து ஹையா இருக்கும். ஈவென்ட் லூப் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனா சர்வர் கிராஷ் ஆயிரும் அவுட் ஆஃப் மெமரி இஷ்யூனால. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம ரிசோர்ஸை வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நடக்கும் வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.